கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நன்னா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த நாள் என்ன விசேஷம் இருக்கு அப்படிங்கிறதுல 19ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு பௌர்ணமி. இந்த நாள் ஆரம்பிச்சு இந்த வாரம் நல்ல விசேஷமான ஒரு வாரமா இருக்கு. இன்னைக்கு ரிக்வேதம், யஜுர்வேதத்தை சேர்ந்தவர்களுடைய உபாகர்மா இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி 22ஆம் தேதி மிகச்சிறந்த விசேஷம் மகா சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்திலையும் மகா சங்கடகர சதுர்த்தி. உங்களுக்கு தெரியும், சதுர்த்தி அப்படின்னா விநாயகருக்கு விசேஷம். சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கு, கஷ்டங்கள் எல்லாம் தீரத்துக்கு பிள்ளையார நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அந்த சங்கடகர சதுர்த்திலேயே மகா சங்கடகர சதுர்த்திக்கும் போது அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்க போறது. பிள்ளையாருடைய அனுக்கிரகம், அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோ. சந்திர பகவானுடைய பயணம் எப்படி இருக்கு பாருங்க. திருவோணம் நட்சத்திரத்திலே ஆரம்பிச்சு இந்த வாரம் பரணி நட்சத்திரம் வரைக்கும் அவருடைய பயணம் அமையிறது. எனதருமை மேஷராசி என்பர்களே, குரு மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாரம். பொதுவா மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்கணும், வாழ்க்கையில உயர்ந்த யோகங்கள் வரணும் அப்படின்னா குருவுடைய அனுக்கிரகம் வேணும். ஒன்னும் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் இவாளுக்கு அவர் காட்டின பாதை நான் வாழ்க்கையில ரொம்ப நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு குடும்பத்து பெரியவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து இவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. சில பேருக்கு பெத்த பிள்ளைகள் இருக்கா பாருங்க, அந்த பிள்ளைகள் வாழ்க்கை முழுக்க பக்கபலமா இருப்பாங்க. அதுதான் குருவுடைய அனுக்கிரகம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குருதான் பாக்கியாதிபதி. அதனாலேயே வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். குருவுடைய துணை இருக்கக்கூடிய மேஷராசிக்கார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். குருமார்கள், நம்ம பாடம் படிச்ச வாத்தியார்களை நம்ம விட்டுறக்கூடாது, குருமார்களை விட்டுறக்கூடாது ஒரு நாள். அப்படி இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் குரு பகவான தரிசனம் பண்ணிட்டே இருந்தா உங்க வாழ்க்கை படிப்படியா முன்னேறும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல குரு மங்கள யோகம். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கார். பாக்கியாதிபதியும் ராசிக்கு அதிபதியும் தனஸ்தானத்துல சேர்ந்து அமோகமான நல்ல பலன்களை தரப்போறா. என்ன நல்ல பலன்? முதல்ல காசு பண விஷயம். ஒருத்தர் கொடுத்த பணம், வாங்கின பணத்தை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறோம், ஒரு கடன் சுமை இருக்குன்னா இந்த வாரம் கடன் சுமை ஒன்றை அடைக்க போறோம். நம்ம பட்ட கடன் ஒன்றை அடைக்க போறோம். சார், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறத சொல்லிட்டு இல்லைங்க, நான் கொடுத்த கடன் திரும்ப வரலையே, எனக்கு வரவேண்டிய பணம் எப்போ திரும்ப வரும் கேட்கிறவாளுக்கு இந்த வாரம் அந்த யோகம் வருது. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்குரிய யோகம். ஸோ அதுக்குரிய முயற்சிகள்ல நீங்க இறங்கலாம். சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய வருமானங்கள் சேரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்ப்பாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தை பார்க்கணும். நம்ம அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின பல புண்ணியங்களுக்கு இப்ப நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், கர்ம நட்சத்திரம், நம்ம எவ்வளவோ நிகழ்ச்சிகள் அதை பேசியிருக்கோம். பரணி நட்சத்திரம் சில பாதிப்புகளுக்கு உள்ளான நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவா இந்த வாரம் இந்த சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம தோஷங்கள் விலகும். இப்ப உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கருமாரி அம்மனை வழிபடணும்.
சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கும் பாருங்க, அவள்ல இந்த வாரம் கருமாரியம்மனை வழிபடணும். பொதுவா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் அற்புதமான பலன் தரும். ஓம் நகாத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாது. அந்த ராகு பகவானுடைய காலத்திலே இந்த கருமாரியை வழிபடணும். அவளை வழிபடுகிற போது என்ன குற்றங்கள் பாவங்கள் நம்ம பூர்வ ஜென்மத்தில் இருந்தாலும் விலகும். நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பல புண்ணியங்களுடைய பலன் நம்ம அனுபவிக்காம இருக்கோம்னா இப்ப நல்ல பலன்களை அனுபவிக்க தொடங்குவோம். சில பேருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும், அவளுக்கெல்லாம் இப்ப குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயருது. தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் உட்கார்ந்துட்டு அங்க வேலை கிடைக்கிறதுல சிரமம் இருக்குன்னா அந்த சிரமம் இப்போ நீங்கிறது. நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவாளுக்கு ஒரு ஒரு முக்கியமான பதவி எதிர்பார்க்கிறவாளுக்கு அது வந்து சேரும். தனியார் துறையிலும் பலருக்கு இப்போ உயர் பதவிகள் கிடைக்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உங்க பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்கும் இப்பொழுது கடன் கொடுப்பதை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்றது பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லது. பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. புதிய பிசினஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப கைகூடி வரும். நியூ பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. என்னுடைய ஒய்ஃப் கிடைச்சதே எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பல ஆண்கள் இப்ப பேசுவீங்க. அவ்வளவு அருமையான நேரம். குழந்தை பாக்கியத்தினால வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்க போறது. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலகத்துல உடன் பணியாற்றக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். புதுசா யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்தா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு நல்ல வாரமா மேஷராசிக்காரர்களுக்கு அமையிறது. உங்க ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அழகா முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கோ ஒரு பிபிடி பிரசன்டேஷனோ எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன். அவளை இந்த வாரம் வழிபடணும். எல்லா நன்மைகளும் கூடி வரும். 4 தீபம் ஏற்றி வழிபடணும். கருமாரியை வழிபடும் போது 4 தீபம் ஏற்றி வழிபடணும். நல்ல பலன் கிடைக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரா முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போதெல்லாம் நீங்க சித்தர்கள் வழிபாடு செய்யணும். இந்த வாரம்தான் இல்லை, இந்த வருடம் முழுவதுமே நீங்க செய்யலாம். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு எல்லை இல்லாத வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ராசியில குரு பகவான் உட்கார்ந்து இருக்கார், செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கார். ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வலிமை மனசுக்குள்ள வருது. நேதிக்கு வரைக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும், பணம் சம்பாதிக்கிறதா, நம்மால முடியுமா, நம்ம ரிட்டையர்ட் ஆயிட்டோமே, இல்லை நமக்கு வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு காரணம் மனசுக்கு சில பயம் இருக்கும். நம்ம பிசினஸ்ல சம்பாதிச்சிட முடியுமா, எல்லாருக்கும் பண வருமானம் வருது, நமக்கு வரலையே, இப்படிலாம் கவலைகள் இருந்திருக்கும். இப்போ தைரியம் வரும். நல்ல பார்ட்னர் கிடைப்பார் பிசினஸுக்கு. உங்களுக்கு ஒரு அருமையான முறையில் நீங்க பிசினஸ் செய்ய போற யோகம் இப்போ கூடி இருக்கு. அதுவும் நீங்க வந்து இப்போ ஷண்முக கவசம் படிக்கணும். ரிஷபராசிக்காரா இப்போ ஷண்முக கவசம் படிக்கணும். முருகனுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க ஊதுபத்தி ஏற்றி தூபம் காட்டணும். 9 ஊதுபத்திகள் ஏற்றி முருகனுக்கு தூபம் காட்டணும். அப்படி நீங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்க வழிபட்டு கொண்டு வருகிற போது உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படும். இந்த வாரம் பாருங்க, உங்களுடைய மனோ தைரியம் கூடுறது. உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கார். புதுசா ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலத்தினால லாபம், வீட்டு மனை, வீடு மனை, இதனால உங்களுக்கு பொருளாதார லாபம் இதெல்லாம் உண்டாக போகுது. உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பண இழப்பு இப்போ நிவர்த்தி ஆயிடும். அதுவும் தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் சதுர்த்தம கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கார். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அபரிமிதமா வளர்ச்சி. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் நலத்துல நல்ல அக்கறை காட்ட போறீங்க ரிஷபராசிக்காரங்க.
இது ஒரு நல்ல நேரம், அருமையான நேரமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நாக தெய்வங்களை வழிபடணும். ரிஷபராசிக்காரா நாக தெய்வங்களை வழிபடணும். குறிப்பாக ராகு கேது போன்ற தெய்வங்களை வழிபடணும். ஓம் அஸ்வத்வஜாய் வத்மகே சூலஹஸ்தாய் திமிகி தன்னோ கேது பிரச்சோதயாதுங்கிறோம். ராகு கேதுக்களை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருப்பீங்க. பொன்பொருள் சேரும், நகை சேரும், உங்க பேர்ல புதுசா சொத்து சேரும். ஆபீஸ்ல உங்களுக்கு இருந்த ஒர்க் பிரஷர் இப்ப நிவர்த்தி ஆகும். ஆபீஸ்ல உங்களுக்கு இருந்த ஒர்க் பிரஷர் இப்ப நிவர்த்தி ஆகும். எல்லா வகையிலும் நல்லா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை அம்மன். மூகாம்பிகையை வழிபடுங்க, அனுக்கிரகமா இருப்பது உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல அறிவாளிகள், நல்ல விவேகிகள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் போய் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருப்பாருக்கோ, மனோ தைரியம் ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சி பண்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். இப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய சேமிப்பீங்க. தங்க நகை வாங்குவதற்காக நிறைய செலவழிப்பீங்க. சொத்து வாங்குவதற்காக நிறைய செலவழிப்பீங்க. சகோதர வகையிலே சிலருக்கு, மூத்த சகோதரருக்கு ஒரு அவசர தேவைக்கு பணம் கொடுத்து அவருக்காக நீங்க செலவழிக்க வேண்டிய அவசியமும் இருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும். சிலருக்கு உடம்புல காயப்படக்கூடிய அமைப்பு இருக்கு, கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு சிலருக்கு திடீர்னு கடன் வாங்குவீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு கடன் வாங்குவீங்க, ஒரு நகை அடமான கடன் வாங்குவீங்க. பல பேர் இப்ப நகை அடமானம் வச்சு கடன் வாங்குவீங்க. அந்த அமைப்பு இருந்துகிட்டு இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு. அந்த பணத்தை வேற நல்ல வகைக்கு பயன்படுத்துவீங்க. வேற நகை வாங்கலாமான்னு பார்ப்பீங்க. புதன் பகவானுடைய அனுகூலத்தினால படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில சக ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். நியூ கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பயணங்கள் அமையக்கூடிய வாரம். அந்த பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. உங்களுடைய சிந்தனை மிகச்சிறப்பா இருக்கும். உங்களுடைய எஜுகேஷன் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய பிசினஸ் விஷயங்கள் ரொம்ப அனுகூலமா இருக்க போறது இப்போ. ஆனா பிசினஸ்ல நம்பிக்கை துரோகிகளால சில பிரச்சனை இருக்கும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. உங்க பேச்சினால் பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு சிலர் முயற்சி பண்றாங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தும் சில சிக்கல்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் இந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துல உங்களை பத்தின சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. வேலைக்கு போனோமா வீட்டை பார்த்து திரும்பிடுமான்றங்க. ஹையர் அஃபிஷியலை பத்தியோ யாரை பற்றியும் எந்த கிரிட்டிசிசமும் இப்போ செய்ய வேண்டாம். உங்களுடைய செயல்களை ரொம்ப நேர்மையா அமைச்சுக்கோங்க. அதெல்லாம் தான் இப்ப நல்லது. சில எதிரிகள் உங்களை சமயம் பார்த்து வீழ்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளையாரை வழிபடுங்க. எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவார் பிள்ளையார். 22ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி வருது பாருங்க. அன்னைக்கு பிள்ளையாரை தரிசனம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான நேரம். நல்ல நகை சேரும் காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். தினந்தோறும் சிவபெருமானுக்கு ஒரு தெய்வம் ஏற்றுங்கோ, நன்மைகள் நிறைய நடக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பத்தி நிறைய யோசிப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாமா, ஷேர் மார்க்கெட்ல போடலாமா, வேற அசட்ஸ் வாங்கலாமா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படியெல்லாம் கூட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போ வரும். உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன் அப்படின்ற கிரகங்களுடைய அமைப்பு அருமையா இருக்கு. நல்ல பணம் சேரும். பணத்தை பெருக்கக்கூடிய வழிமுறைகள்ல இறங்குவீங்க.
லாபத்துல வேற குரு பகவான் இருக்கு, அதுவும் உங்களுக்கு நல்லதை செய்வார். சில நேரத்துல உடன் பிறந்தவர்களால சில தொல்லைகளும் இருக்கும், எதிர்பாராத சில தொல்லைகள் இருக்கும். உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய சில செய்திகள் ஒரு நெருக்கடியை கொடுக்கும்னு இப்போ இருக்கு. அப்படி ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளோ இல்ல உங்க பிள்ளைகளிடமிருந்து ஒரு நெருக்கடியான செய்திகளோ இந்த வாரம் வரலாம். அப்படி நெருக்கடிகள் வந்தால் அதை சமாளிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகநாத சுவாமியை வழிபடணும். கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் நாகநாத சுவாமியை வழிபட்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு அபரிமிதமான வருமானம் வரும் அப்படின்னு கிரகங்கள் காட்டுறது. குடும்ப வாழ்க்கையில் மட்டும் புருஷ பொண்டாட்டி இடையில சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை இருக்கு பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சில வாக்குவாதங்களும் கணவன் மனைவிக்கு இடையில சில பிரச்சனைகளும் தலைதூக்கும் காலம். இப்போ வீட்டில் என்ன பண்ணணும், நீங்க விளக்கேற்றுக்கிற போது இந்த விளக்கு எண்ணெய் இருக்கு பாருங்க, நெய்யிலையும் எண்ணெயோ விட்டு விளக்கேற்றுவேன் இல்லையா, அதுல 2 டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றணும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணம் பெருகும். பியூட்டி பார்லருக்கு போகக்கூடிய எண்ணங்கள் பெருகும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானங்கள் கூடும். மருத்துவர்கள் நல்ல புகழ் பெறுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு அருமையான நேரம். கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட கால ஒப்பந்தங்கள்ல சிலர் கையெழுத்து போடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆனைமலை மாசாணி அம்மன். அவளை வழிபடணும். எல்லா சிறப்புகளும் உங்க வாழ்க்கையில சேரும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான ஒரு காலமா இருக்கு. எப்படின்னா, ராசியில சுக்கிர பகவான் இருக்காரு பாருங்க, இது உங்களுக்கு பலரையும் உங்களை நோக்கி அப்படி இழுத்து கொண்டு வரும். ஆனா பார்க்கறதுக்கு இப்ப ரொம்ப அழகாக இருப்பீர்கள், நேர்த்தியாக இருப்பீர்கள். பொதுவாக தன்னுடைய ராசியிலேயோ லக்னத்திலேயோ சுக்கிரன் உட்கார்ந்தாச்சுன்னா உங்களை நோக்கி பிறர் கவரப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ரொம்ப அழகா இருப்பீங்க, ரொம்ப லட்சணமா இருப்பீங்க, உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கிடுவீங்க, ஸ்டைலா இருப்பீங்க. இப்ப சுக்கிரன் சூரியன் புதன்கிற கிரகங்கள் சேர்ந்திருக்கு. வருமானம் நல்ல பெருகும். செய்யக்கூடிய பிசினஸ்ல நல்ல வருமானம் பெருகும். வேலை செய்யக்கூடியவர்களால சில தொந்தரவு இருக்கும். நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல உங்கள்ட்ட பணியாற்றக்கூடியவர்களால் சில தொந்தரவு இருக்கும். ஆனாலும் வருமானம் நல்ல வருமானம். படிப்பு முயற்சிகள்ல மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும். அதுவும் ஸ்கூல் கோயிங்ஸ்லேருந்து பெரிய அளவுக்கு கவனக்குறைவுகள் ஏற்படும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படும். படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ புதன் பகவானுடைய அனுகூலத்தினால வருமானம் பெருகும், அதுல சந்தேகம் இல்லை. சிலருக்கு இப்போ கிளரிக்கல் துறையில வேலை, ஆசிரியர் துறையில வேலை, இதெல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அருமையா அமையக்கூடிய ஒரு காலகட்டம். மனோ தைரியம் அதிகமா இருக்கும். அதே போல அலைந்து தெரிந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பலருக்கு கிடைக்கும், டிரைவர் வேலை பலருக்கு கிடைக்கும். இந்த காலகட்டம், இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனை வழிபடணும், எல்லா நன்மைகளும் வரும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். பாக்கியாதிபதி சுக்கிரனும் 12ல இருக்கார். 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் 12ல இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபாரின் வாய்ப்பை கொண்டு கொடுக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போன்றவற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பலருக்கு வரும். சிலருக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை கிடைக்கும். சிலர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பயணம் செய்வீர்கள். வேலை மாற்றம் பலருக்கு ஏற்படும். பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம்னு தோணும். சிலருக்கு உயர் பதவி திடீர்னு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் கிடைக்காது நினைச்சிட்டு இருந்த உயர் பதவிகள் இப்ப கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிரச்சனை இருந்தவர்களுக்கு
தாம்பத்திய வாழ்க்கையுடைய பிரச்சனை நீங்கும், நல்ல தாம்பத்தியம் அமையும். ஒரு யோகமான காலகட்டமா இருக்கும். படிப்புல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தென்படும். படிப்புக்காக பலர் பயணம் செய்வீங்க, வேலைக்காக பயணம் செய்வீங்க. இது ஒரு நல்ல காலகட்டம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஒரு சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ இருக்கு. நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்க போறீங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணினா நல்ல லாபம் வரும், திட்டம் போட்டு செயல்பட போறீங்க. ஒரு நல்ல காலகட்டமா இது அமையிறது. இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய, நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடணும். அது மிகப்பெரிய வெற்றிகள், சந்தோஷங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போவதுடைய அறிகுறிகள் தான் ஆஞ்சநேயர் வழிபாடே உங்களுக்கு. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதே நேரத்தில் சிலருக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீவர் இருக்கும். துளாராசிக்காரா சிலருக்கு எக்ஸாமினேஷன் எழுதுவேள், அதை பற்றி எழுதின எக்ஸாமோடைய ரிசல்ட்டை பற்றியோ இப்போ எழுத போகிற எக்ஸாமினேஷன் பற்றின ஒரு ஃபியரோ இருந்துருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும். மனசு பதட்டப்படாமல் நீங்கள் தேர்வு எழுதினா நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஒரு பதட்டத்தோடையே நீங்கள் இருக்கீங்க. ஸோ பதட்டத்தை தவிர்க்கணும். உங்களுடைய பாதகாதிபதி இப்போ ஆட்சியாக இருக்கார். பாதகாதிபதியோட உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சேர்ந்திருக்கார். விரையாதிபதி புதன் சேர்ந்திருக்கார். இது சிலருக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு அது தடைப்பட்டு உயரதிகாரியினால் தடை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருந்து குலதெய்வ அருளினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை சேரும். அப்பாவோட இந்த கருத்து மாறுபாடும் வச்சுக்க கூடாது. பித்ரு வர்க்கத்தாரோடும் கருத்து மாறுபாடு எதையும் வச்சுக்க கூடாது. இப்ப ரொம்ப முக்கியம். அது செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. செவ்வாய் பகவான் அட்டமத்தில் இருக்கார். பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. புதுசா கடன் வாங்காதீங்க. இப்போ பலரை இப்போ கடன் வாங்க வைக்கும். இப்ப கடன் வாங்கினாலும் பிரச்சனை வரும், கடன் கொடுத்தாலும் பிரச்சனை வரும். கொடுத்த பணம் மீண்டு வராது. கடன் வாங்கினால் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட நேரம். கடன் சுமைகள் ஆட்கள் அப்படியே விழுத்தாட்டும். உங்களுக்கு போய் சிக்கலை உண்டு பண்ணி விட்டுரும். கடன் வாங்குறத இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்க. கணவன் மனைவி உறவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. 7க்குரிய செவ்வாய் 8ல் உட்கார்ந்துருக்காரு. வீட்டுக்காரருக்கு நல்ல வருமானம் வரும். ஆனா உங்களில் சிலருக்கு கருத்து மாறுபாடு ஹஸ்பண்டோட வரும்னு இருக்கு. உடம்புல சிலருக்கு கட்டிகள் தொந்தரவுகள் இருக்கலாம். உடல்ல கட்டிகள் வந்ததுன்னா உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியது துளாராசிக்கு அவசியம். ஸோ நீங்க நேர்த்தியாக பார்த்து திட்டமிட்டு செலவு செய்வது இந்த வாரம் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மிகுந்த லாபத்தை தருவார். அந்த உயர் பதவி தடைப்பட்டாவது எப்படியாவது உங்களுக்கு சேர்ந்துடும். நிறைய யோகமான ஒரு குடும்ப வாழ்க்கை, அதில் ஒரு யோகம் உண்டு. சில கருத்து மாறுபாடுகளை தவிர்த்தால் மிகுந்த யோகத்தோடு நீங்க இருப்பீங்க. செல்வ செழிப்பு 6ல் ராகு இருந்துட்டு செல்வ செழிப்பை கொடுப்பார். எதிரிகளை அடக்கி ஒடுக்கி வைப்பார் ராகு. ஆனா என்னதான் இருந்தாலும் பாதகஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது நல்லதில்லை. ஸ்கின் ப்ராப்ளம் பெருசா தெரியும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் அப்படி சேர்ந்திருக்கிறதுனால மாற்று மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் நல்ல பலன் இருக்கும். உங்களுக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் வாசிக்கணும். டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் வாசிக்கணும். துளாராசிக்காரர் அப்படி வாசிச்சால் கல்வியில முன்னேற்றம், வியாபாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான அனுபவங்களும் கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேறக்கூடிய தருணம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். அவளை வழிபட்டெல்லாம் நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல இந்த குருவும் செவ்வாயும் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறது ஒரு
நல்ல விஷயம், நல்ல சம்பவங்கள் உங்கள் இல்லத்துல நடைபெறும். கடுமையான உடல்நல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து தீர்வு கிடைக்கும். உடல்நல பிரச்சனைகளில் மீண்டு வரும் வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ஒரு வேலையில் இருப்பீங்க, இந்த வேலையை விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் அவசரப்பட்டு விடக்கூடாது. ஒரு புதுசா ஒரு வேலை கிடைச்சா கூட உங்க சுயஜாதகத்தை உங்க அஸ்ட்ராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேலைக்கு போலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இறங்குங்க. அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வரும். நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கிற யோகமும் அதிகார வேலை கிடைக்கிற யோகமும் உண்டு. எதிரிகள் இப்போ உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது உங்களை வீழ்த்திட முடியாதுன்னு சொல்லி திட்டம் போடுவாங்க. பட் எதிரிகள் ஜெயிக்காம நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அது தைரியமாக இருக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்க்கிற போது எல்லா முயற்சிகளும் ஒரு வெற்றி தருவார். இந்த வாரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை விருச்சிக ராசிக்காரங்க வழிபட்டாங்கன்னா தொழில் சிறக்கும். கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கல்வி சம்பந்தமான தடைகள் விலகும். கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பூச்சிகளால் தொந்தரவு உண்டு இருக்கு. அதுவே உங்கள் கால்நடைகளுக்கு நீங்க வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள், கால்நடைகள் போன்றவற்றுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம். அதை பார்த்து நீங்க நிவர்த்தி பண்றது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். இவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் வரும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். செவ்வாயும் இருந்திருக்கார். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். ஒரு கடனுக்காக காத்துட்டு இருக்கீங்க. அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க. அந்த கடனை வச்சு உங்க வீடு கட்ட போறீங்க. கடனை வச்சு ஜொல் லோன் வாங்க போறீங்க. வாங்கி இப்போ அதனால உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க போறீங்க. இப்படி நல்ல முயற்சிகளுக்கு நீங்கள் கடன் பெறலாம், தப்பில்லை. ஆனா சிலருக்கு அளவுக்கு அதிகமா கடன் வாங்குவீங்க. உங்களுக்கு 5 ரூபா கிடைச்சா போதும்னா 10 ரூபா இப்ப கடன் வாங்குவீங்க. கிடைக்குதுன்னு சொல்லி கடனை வாங்குவீங்க. அந்த கடன் உங்களை வருத்தலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதிகமா கடன் வாங்கினீங்கன்னா கட்ட முடியணும்ல சார். உங்களால கட்ட முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. சிலருக்கு உடம்புல கட்டிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இப்போ அந்த மெடிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க. நேற்று வரை சமாதானமாக இருந்த விஷயம் முடிந்து போயிருச்சுன்னு நினைச்ச ஒரு பிரச்சனை ஒன்று இப்பொழுது தலை தூக்கலாம். அதனால எச்சரிக்கையா இருங்க. சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். புதன் பகவானும் அங்க இருக்கார். ஏற்கனவே தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு நடந்திருக்கு. சூரியன் புதன் இணைவினாலே தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கிறது. ரொம்ப விசேஷம். உயர் பதவிகள் தேடி வரும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய உயர் பதவிகள் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கு. வியாபாரத்துல நல்ல செய்திகள் உங்களை நோக்கி தேடி வரப்போறது. நல்ல வருமானம் வரப்போறது. புதிய வியாபார ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க. திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதுசா வாய்ப்பு வரப்போகுது. கலைஞர்களுக்கு நல்ல ஏற்றம் தரும் நல்ல வாரம். உங்க கையை விட்டு நழுவி போன ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு சேரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் உள்ள தடைகள் விலகி படிப்பில் முன்னேற்றம் காண போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. சரஸ்வதி தேவியை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சில விஷயத்துல அவசரம் தலை தூக்கும். இந்த வாரத்துல எதிலும் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமா நடந்துக்கலாம். ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. குடும்ப வாழ்க்கையில் அவசரப்பட்டு சில பேர் கருத்துக்களை சொல்லுவீங்க. ஏற்கனவே 8ல சுக்கிரன், புதன், சூரியன், மாமனாரோடு, மனைவி வர்க்கத்தாரோடு, மனைவியோட கருத்து மாறுபாடு இப்போ வரும். மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரிச்சு அப்படி போகணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு சொல்லுனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். சுடுசொல் பேசிடுவீங்கன்னு இருக்கு.
அதனால கடுமையான வார்த்தைகள் பேசாம இருக்கணும். இப்போ நங்கநல்லூர் பஞ்சநாதன் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன், நடக்க போற விஷயங்கள் முன்கூட்டி சொல்றேன். எதனால சொல்றோம், நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும், சிக்கல்ல மாட்டிக்கப்படாதுங்கிறதுக்காக சொல்றேன். வார்த்தைகளை எண்ணி எண்ணி பயன்படுத்துங்கள், அளவா பயன்படுத்துங்க. ரஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானம் பெருகுமா? நல்ல வருமானம் பெருகும். நல்ல கடன் உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் இப்ப சிக்கல் வரும். கலைஞர்கள் உங்களுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம். கலைஞர்கள், அரசியல்வாதிகள், இவர்களெல்லாம் உங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளை பகைச்சிக்க கூடாது, அரசு அதிகாரிகளை பகைச்சிக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய ஹெல்த்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண. அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர போறதுங்கிறதே நல்ல விஷயம். பெண்கள் வந்து ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. சில பேர் வந்து காதல் என்ற ஒரு விஷயம் நினைச்சு சில நம்பிக்கை துரோகிகள்கிட்ட மாட்டிப்பீங்க. பெண்கள் எச்சரிக்கையா இருங்க. இளம் பெண்கள் மிக கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். கும்பராசி அன்பர்களே, ஒரு யோகமான வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு. காரணம், உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இப்போ 7ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியா இருக்கார். பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். காதல் ஒருவனை கைபிடித்தே அவன் காரியம் யாவீனம் கை கொடுத்தேன் கவிஞர் இல்லையா? கணவன் மனைவிக்கு இடையில இப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மனசுக்கு விரும்பியவரை இப்ப கரம் பிடிக்கக்கூடிய யோகம் வரும். சிலருக்கு இப்ப காதல் மலரும். சிலருக்கு காதலிக்கக்கூடியவரை திருமணம் பண்ணிக்கக்கூடிய யோகம் வரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சனி வக்கரமா இருக்கிறதுனாலே அப்பப்போ ஒரு எரிச்சல் வருது. உங்க பேச்சுல ஒரு எரிச்சல் வருது. வேண்டியவங்களை பகைச்சுக்கிறீங்க. யார் மேலேயாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இது என்ன ஆகுது, உங்களுடைய நேர்மையான எண்ணங்கள் எல்லாம் விமர்சிக்கப்படக்கூடிய வாய்ப்பாயிருது. அவங்க நல்லவங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க அப்படின்னு உலகம் உங்களை பேசுது. ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதும், எரிச்சலான வார்த்தைகள் சொல்லாமல் இருக்கிறதும், நெகட்டிவ் சிந்தனைகள் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியமும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கு. நல்ல செல்வ செழிப்பு வரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்ப வருமானம் கூடும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும். இது எல்லாமே நல்லா இருக்கு. பிசினஸ்ல கூடுதல் லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆனால் பணியாளர்கள், உங்களிடம் பணிபுரியக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். இந்த பணியாளர் நம்மளை விட்டு போகவே மாட்டார், நம்ம கூட தான் இருப்பார் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவர் இப்போ உங்களை விட்டு போய் புதுசா தொழில் தொடங்கிடுவாரு, உங்களுக்கு போட்டியாவே தொடங்குவாரு. அப்படிப்பட்ட நேரம் இருக்கு. சில பேர் புதுசா இப்ப பிசினஸ் பார்ட்னரா வருவாங்க, நம்பி எடுத்துறாதீங்க. உங்க பிசினஸை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் இப்ப உள்ள நுழைஞ்சு உங்க வியாபார ரகசியத்தை தெரிஞ்சுக்க வராங்க. கும்பராசிக்காரர்களே உஷார், எச்சரிக்கை தேவை, ஜாக்கிரதை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கன்னியாகுமரி அம்மன். கன்னியாகுமரி அம்மன், அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு வாரமா இந்த வாரம் இருக்க போறது. குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே உடன்பணி புரியக்கூடியவர்களுடைய சப்போர்ட் உண்டு. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த வாரம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி 22 வருதே, அந்த மகா சங்கடகர சதுர்த்தி பிள்ளையார வழிபாடு செய்யுங்கோ, கருமாரியம்மன வழிபாடு செய்யுங்கோ. இதெல்லாம் இந்த வாரம் முழுவதுமே கருமாரிய வழிபடுங்கோ. இந்த வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு நாள் ராகு காலத்திலும் கருமாரி வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். சில பேர் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலை மாறலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ புது வேலையில சேரும்போது எச்சரிக்கை தேவை. வேலை மாறிட்டு ஐயோ பழைய வேலையிலேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும்.
உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. மனைவியுடைய உடல்நலம், மாமனாருடைய உடல்நலம், மச்சனனுடைய உடல்நலம் அக்கறை எடுத்துக்கோங்க. சில நேரம் மனைவி வர்க்கத்தாரே உங்களுக்கு எதிரியா மாறி போவாங்க. வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க, அதெல்லாம் முக்கியம். தன வருமானம் நல்லா இருக்குங்க. புதுசா வேலை மாறக்கூடிய யோகம் உண்டு. பிசினஸ்ல நல்ல கடன் உதவி கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். இதாங்க முக்கியமான விஷயம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முப்பிடாதி அம்மன். முப்பிடாதி அம்மனை வழிபடுங்க, வாழ்க்கை வசந்தமாகும். அன்பர்களே, நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.